ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் நியூ என்டர்டெய்னர் டிடி. நம்ம இப்போ தான் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஹெல்ப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நருட்டோ ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பாசிட்டிவ்ஸ் பார்ப்போமா? நருட்டோவில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஸ்டோரியை பில்ட் பண்ண விதம் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்டோரி நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த ஸ்டோரியை அந்த கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும், அனிமி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த கேரக்டரோட எமோஷனோட நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக அனிமி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை இது பொம்மை படம் அப்படின்னு நினச்சி இதை பார்க்காம இருக்கிறவங்களுக்குலாம் நருட்டோ ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் நருட்டோவை பார்க்கலாம். ஆனால் நருட்டோவில் வர ஒவ்வொரு கேரக்டரோட ஸ்டோரியும் ஒவ்வொரு மேனோட லைஃபோட அட்டாச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவோட ஸ்டோரி நிறையா பேர் கூட அட்டாச் ஆகிருக்காங்க. ஏன்னா அந்த ஒன் சைடு லவ் எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி. அனிமி பார்த்தவங்களுக்கு இட்டாச்சி எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அனிமி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இட்டாச்சியோட ஸ்டோரியை கேட்டுட்டு கூட போய் அனிமி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இட்டாச்சியோட ஸ்டோரி. அவன் சாக்ரிஃபைஸிங்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். ஜிராயா அந்த மனுஷனை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அப்படியாப்பட்ட மனுஷங்க அவன். நம்ம நருட்டோ எல்லாரும் ஒரு காமெடி பீஸ் பைந்தாங்கோலின்னு நினைப்பாங்க. அவன் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவனோட ஹார்ட் ஒர்க்கால தான் அவன் ஒரு முக்கியமான இடத்த பிடிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம ஷேடோ உச்சிகோ பார்க்கலாம். அது நான் வேறு யாரும் இல்லை, நம்ம சாஸ்கே தான். சாஸ்கே நருட்டோவோட நான் ஸ்ட்ராங்காக ஆகணும், அவன் என்னோட ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரோச்சிமாருவோட போவான். ஒரோச்சிமாருக்கிட்டேருந்து அவன் கற்றுக்கிறது தான் ஒரோச்சிமாருவை அவனோட சென்சேவாக ஏற்றுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்குவான். ஆனால் ஒரோச்சிமாரு இவனை வெசிலாக தான் பயன்படுத்தணும்னு நினைப்பான். லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பெயினோட கேரக்டர் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா பெயினோட கேரக்டரும் எனக்கு பிடிக்கும். அவனோட அந்த டைலாக்ஸ் ஆகட்டும், அவனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா சொல்லுங்கள். அப்புறம் நான் இதை முக்கியமாக சொல்லியே ஆகணும். ஹினாட்டா சாக்குரா இவங்களோட லவ் பற்றி அனிமி பார்த்தவங்களுக்கு தெரியும். அனிமி பார்க்காதவங்க பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹினாட்டாவுக்கு நருட்டோ மேலே இருக்கிற லவ் ஆகட்டும், அவன் ஒரு லூசர், அவன் எதுக்குமே வேலைக்க மாட்டான் அப்படின்னு ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொன்னாலும் ஹினாட்டா அதை காதிலே வாங்காமல் எனக்கு இவனை தான் பிடிக்கும், இவனை தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு கடைசி வரலையும் ஹினாட்டா நருட்டோ மேலே வச்ச ட்ரஸ்ட் ஆகட்டும். சாக்குரா சாஸ்கே மேலே அவன் கெட்டவனா இருந்தாலுமே, அவன் கெட்ட வழியில் போனாலுமே அவனை தான் எனக்கு பிடிக்கும், அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சாக்குரா சாஸ்கே மேலே வச்ச லவ் ஆகும். இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கேரக்டர் ஆர்க் கக்காஷி எடுத்துக்கலாம். கக்காஷி பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில் அவன் அனுபவிக்காத வழியிலே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டு என்ன சொல்கிறது, அவனுக்கு ஒரு விதமான அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை விட்டு போயிடுவான். கக்காஷி கிட்ட பெயின் ஒரு வார்த்தை கேட்பான், வலியை உணர்ந்தியா இல்லையான்னு. அந்த வார்த்தை யார்கிட்ட தெரியுமா கேட்டிருக்கான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டும் விட்டுட்டு போயிடுவான். பாதியில் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் கண்ணு முன்னாலே இறந்து போயிடுவான். இன்னொரு ஃப்ரெண்டு இறக்கிறதுக்கு இவனே காரணமாக இருக்கும். அவனோட சென்ஸே விட்டுட்டு போயிடுவாங்க. அவனுக்கு யாருமே இல்லாமல் தனிமையிலே இருப்பான். அவனை பார்த்து பெயின் வலியை உணர்ந்தியா அப்படின்னு கேட்குறப்பலாம் அந்த மூமெண்ட்லாம் அப்படி இருக்கும் காய்ஸ். அடுத்து நம்ம 90s பற்றி பேசுகிறாங்க. 90s நருட்டோ ஒதுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக 90s தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 90s நருட்டோ கிட்ட ஒரு நாள் ஒரு நண்பனாக ஆகும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதையும் சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நம்ம நெகட்டிவ்ஸை பார்க்கலாம் காய்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பொறுத்த அளவுக்கு இதில் ஃபில்லர் எபிசோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் காய்ஸ். ஃபில்லர் எபிசோட்னால் வாரத்தில் தேவையே இல்லாமல் ஃபில்லர் எபிசோட் கொண்டு வந்திருப்பான். சில கேரக்டர்ஸோட அந்த பவரையே வெளியே கொண்டு வராத மாதிரி பண்ணியிருப்பான் ஃபில்லர் எபிசோடு வச்சு. அந்த
வார ஆர்க்கில் சில கேரக்டர்ஸோட பவர் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அதில் அசிராமாவோட ஃபைட்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கம்மியாக தான் இருக்கும் காமிச்சிருப்பானுங்க. அது வந்து கொஞ்சம் சுமாராக போயிருக்கும். அவங்க அசிராமாவோட 100,000 ஹேண்ட் ஜூட்ஸு வந்து இதில் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதை வந்து இந்த இதில் ஆர்க்கில் கொண்டே வந்திருக்க மாட்டானுங்க. அது ஒரு லாஸ்ட்னே காமிக்கலாம் அசிராமாவுக்கு. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த ஃபில்லர் எபிசோடு, கேரக்டர்ஸோட பவர்ஸு, எக்ஸ்பெக்டேஷனை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க வார் ஆர்க்கில். அது மட்டும்தான் கைஸ் வந்து நெகட்டிவ்ஸாக இருக்குது. நம்ம கூஸ்ட் பம்ப்ஸ் மொமெண்டம் பார்த்தோம்னா நருட்டோ பெயினோட ஃபைட் ஆகட்டும், ஜிராயா ஏஜ் ஆஃப் 6 பாத்தோட ஃபைட் ஆகட்டும், இட்டாச்சி சாஸ்கேயோட ஃபைட் ஆகட்டும், ஒபிட்டோ கோனாயோட ஃபைட் ஆகட்டும், அதுவும் மாதரா ஆசிராமா செஞ்சுவோட ஃபைட்னா அப்படி பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்கும் காய்ஸ். அதுவும் மாதரா தலைவன் என்ட்ரி அப்போ செம்மையாக இருக்கும். மாதரா வார ஆர்க்கில் உள்ள வருவோம் பாருங்க காய்ஸ், என்ன சொல்கிறது, அப்படி இருக்கும். அங்கே எத்தனை சினோபிஸ் இருப்பாங்க, ஆனால் அவன் ஒருத்தனை பார்த்து எல்லாமே பயந்துக்குவாங்க. அவன் ஒருத்தன் மட்டும் சிங்க மாதிரி நிற்பான் காய்ஸ். அதுலேயும் சாஸ்கே நருட்டோட ஃபைட்னா லாஸ்ட்டு வார ஆர்க் கடைசியில் செம்மையாக இருக்கும். மைண்ட் காய் மாதரா ஃபைட் பங்கமாக இருக்கும் காய்ஸ், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கக்காசி ஒபிட்டோ ஃபைட், மினாட்டோவோட ஹெல்பிங் சென்ஸ், அசிராமாவோட ஃபைட், இந்த வார ஆர்க்கு எல்லாமே முடிஞ்ச பிறகு ஃபைனலாக நருட்டோவும் ஹினாட்டாவும் சேர்ற மூமெண்ட் ஒன்று வரும் பாருங்க, அது சூப்பராக இருக்கும். அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அனிமி பார்க்கணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இது மாதிரி போடுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.